செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறித்து விமர்சனங்களை வச்சாரு. விமர்சனங்களை வச்சதோடு 10 நாட்கள் கெடு கொடுத்தாரு. இந்த 10 நாளைக்குள்ள நீங்க பிரிஞ்சு உள்ள சேர்க்கலன்னா நாங்க எல்லாரும் பிரிஞ்சு உள்ள ஒன்னா சேர்ந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. நீ என்ன 10 நாள் கொடுக்குறது, நான் ஒரே நாள் போதும் சொல்லி செங்கோட்டையனை கட்சியை விட்டு கட்சியினுடைய பொறுப்புல இருந்து நீக்கி விட்டார். உடனடியாக ரிஷிகேசி போறேன், அமைதியை தேடி போறேன். ஆமா, ரஜினிகாந்த் மாதிரி வந்து பழனி பாபா படம் நடிச்சிட்டாரு. உடனே இமயமலையில போயிட்டு யோகா பண்ண போற மாதிரி இவர் கிளம்பினாரு. கடைசியில பார்த்தா ரிஷிகேசி போகாம டெல்லியில போனாரு. டெல்லிக்கு போயிட்டு என்ன ரிஷிகேசி போறேன்னு சொன்னீங்க, டெல்லிக்கு போயிருக்கீன்னு கேட்டதுக்கு ஈரோடு ட்ரெயினோட டயத்தை மாத்துறதுக்காக ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி இருக்கார் இல்லையா, அவரவே பார்த்து பேசிட்டு வந்தேன் அப்படின்னாரு. இங்க இருந்து ஒரு லெட்டர் அனுப்பிச்சா போதும், ஆனா நேர டெல்லியில போய் ரயில் டயத்தை மாத்துறதுக்கு நான் போயிட்டு வரேன்னு சொல்லி ஒரு கப்சா விட்டார். உலகத்துக்கே தெரியும் பாஜகவுல முக்கியமான தலைவர்களை சந்திச்சு அடுத்த கட்டம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக அவர் போயிருக்காரு அப்படின்னு சொல்லி. இப்போ 10 நாள் கெடுவித்த சூழ்நிலையில எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நெருக்கடி வருது. ஏன் இவங்களை சேர்க்க மாட்டீங்க, டிடிவி அவர்களையோ ஓபிஎஸ் அவர்களையோ இல்ல இந்த சசிகலா அவர்களையோ, அதிமுக பிரிந்து போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்ப இவங்களெல்லாம் அதிமுக கொண்டு வந்தா அதிமுக ஒரு பலமான கூட்டணியா மாறுந்தானே, அப்ப ஏன் கொண்டு வர மாட்டேங்கிற ஒரு கேள்வி இருந்தது. அப்ப செங்கோட்டையனும் செக் வச்ச மாதிரி அவர் பேசுனதுனால எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை உருவாகுது. அப்போ அவரு பதில் சொல்றாரு.